தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோடில் அர்ஜுன் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, கோதை குடும்பத்திலேருந்து யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னல, நீ எதுக்கு போய்டா அவங்கள கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அவங்க யாருக்குமே தெரியாமல் தான் என்ன வெளியே எடுத்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை அந்த ஃபங்க்ஷனில் இல்லை, நான் சொல்ல போகிறேன், அவங்களுக்கு நன்றி சொல்ல மாதிரி சொன்னால் அவங்க பசங்க 2 பேருமே அவங்க மேலே ரொம்ப கோவப்படுவாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஃபோன் வருது, உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே தப்பாக இருக்குது, மெட்டீரியல்ஸ் நல்ல மெட்டீரியல்ஸ் இல்லை, பாதி நல்லதாக இருக்குது, பாதி கெட்டதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி CEO சொல்கிறாரு. உங்கள் ஆர்டர் நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. தமிழ் வெளியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அர்ஜுன் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, அம்மா நான் தமிழுக்கு ஒரு செக் வச்சுருக்கேன், அவன் இதில் மாட்டினானா அவனுக்கு ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆயிரும், கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக பரமு அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ண போகிறாங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் அர்ஜுன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ தமிழ் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க மெட்டீரியல்ஸும் அந்த மெட்டீரியல்ஸும் சேர்ந்து பார்க்குறாரு. சார், எங்கள் மெட்டீரியல்ஸில் எஸ்ன்னு இருக்கும், இந்த மெட்டீரியல்ஸில் எதுவுமே இல்லை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டினது. அப்போ எங்கே தப்பு நடந்துச்சுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதும் அந்த டிரைவரை வர வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவர் நான் ஒரு இடத்துல உறங்கினேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ இதில் தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு, இதுக்கு காரணம் அர்ஜுனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுன் கம்பெனிக்கு வராங்க. எங்கே நம்ம வேலையாட்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார், இங்கே வேலை எதுவும் இல்லைல்ல, அதனால் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், நான் வேலைக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், நம்மளுக்கும் நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பரமு சொல்கிறாரு, தமிழ் எப்படியோ தப்பிச்சிட்டான்டா அந்த இதில் அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு அந்த ஆர்டரை கொடுத்துட்டாங்க, இது கேன்சல் ஆகலை அப்படின்னு சொன்னதும் அர்ஜுன் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். இதோட இந்த எபிசோட் முடியுது.